ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, லாங் கரியர் கேப் இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது நீ காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸா இருக்கும், 10 இயர்ஸா இருக்கும், இல்ல காலேஜ் முடிச்சு மேரேஜ் பண்ணிருப்பீங்க, வேற இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க 5 இயர்ஸ் 10 இயர்ஸா. இப்ப திருப்பி நீ ஐடி இண்டஸ்ட்ரி வரணும் ஆசைப்படுவீங்க. சோ அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல எந்த கோர்ஸ் படிச்சா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத எந்த பாயிண்ட்ல சொல்றேன் அப்படின்னா, வெறும் சேலரி வச்சு மட்டும் கிடையாது. சர்வை பண்றது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணுவோம். பிகாஸ் ரொம்ப கெரியர் கேப் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலரியை விட அவங்க செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்க நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க நம்பி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வேலை வாங்குறத விட அந்த வாங்கின வேலையில சர்வை பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எந்த கோர்ஸ் படிச்சா ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா தி பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐடில 3 வெர்டிகல்ஸ் இருக்கும். இந்த 3 தான் பில்லர் ஆஃப் ஐடின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட். சோ இந்த 3ல சப்போர்ட் அப்படின்றதா ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தி பெஸ்டா இருக்கும். ஏன் அது தி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல ப்ரோகிராமிங் இருக்காது. எஸ்கியூஎல் அண்ட் யூனிக்ஸ் இது மட்டும் படிச்சா போதும், நீங்க ஈஸியா ஒரு ஜாப் வாங்கிடலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ரொம்ப ரிப்பீட்டட் ஒர்க் தான் இருக்கும். அந்த ஒர்க்கை ஒரு வாட்டி கத்துக்கிட்டா போதும், டெய்லி அதே ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் கிடையாது. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வைவல் இஸ் வெரி வெரி ஈஸி. சோ ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல படிச்சு பேச உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வேலை கஷ்டமா இருக்கு, வேலை தெரியலன்னு சொல்லி வெளியே ஒரு ஹிஸ்டரியே கிடையாது. 4வது ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு அது ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட். சரி, ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சொல்றீங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு டீம் நான் சொன்ன மாதிரி 3 பில்லர்ஸ் இருக்காங்க. டெவலப்பர், டெஸ்டர், சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்டரும் டெவலப்பரும் டேரக்டாவே கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு டெப்ளாய்மெண்ட் வச்சு சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப டெவலப்பர் ஒரு கோட் எழுதிட்டாங்க அப்படின்னா, எழுதின கோட் டெஸ்டட் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. இவங்க சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க. சப்போர்ட் அண்ட் டெப்ளாய் பண்ணுவாங்க. டெஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் ஹெல்ப் வேணும்னா கூட இந்த சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட் அப்படின்னா ஒரு பிபிஓ, கேபிஓ நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இது பியூர் அதாவது ஐடி சப்போர்ட். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய இதுக்கு பேர் இருக்கு ஆக்சுவலா மார்க்கெட்ல. என்னன்னா L1 சப்போர்ட் சொல்லுவாங்க, L2 சப்போர்ட் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, இல்ல என்விரான்மெண்ட் சப்போர்ட் இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய நேம் இருக்கு. இது எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கீழ தான் வரும். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஏன் நான் மெயின் சொல்றேன் அப்படின்னா, கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கெட்டிங் எ ஜாப். அப்ப டெவலப்மெண்ட்ல அந்த அளவு செக்யூரிட்டி இருக்காதா கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ். ஒரு டெவலப்பர் ரோல் கூட உள்ள போயிட்டு நிறைய பேர் ப்ரெஷர் அடைஞ்சு வெளியே வந்துருவாங்க. உங்களால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. ஃப்ரெஷ்ஷா உள்ள போகும்போது 10 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள போகும்போது வேற ஒர்க்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க உள்ள போகும்போது உங்களால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. வேற இந்த சப்போர்ட் இன்ஜினியர்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் எல்லாம் கிடையவே கிடையாது. சர்வே ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. சரி, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கிறேன், எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல, அது இன்னைக்கு இருக்க ஏஐரால, இன்னைக்கு இருக்க ஏஐ சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மேன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்லயும் கூட இந்த சப்போர்ட் இன்ஜினியர் டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு. ஏஐ வந்ததுக்கு அப்புறமும் கூட சொல்றேன் நானு. சரி, ஓகே சார், சர்வைவல் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க. பட் அப்புறம் எல்லாருமே இதே போயிடலாமே அப்படின்னா, இதுக்கு மெயின் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கு, அபவ் ஆவரேஜ் இருந்தா போதும். ரொம்ப சூப்பர் டூப்பர் இங்கிலீஷ் தேவையில்ல. ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் இருந்தாலே இந்த சப்போர்ட் ரோலுக்கு யூ ஆர் ஃபிட். கம்யூனிகேஷன் பேசணும்னு சொல்றீங்களே, ஒன்ஸ் இது பிபிஓ டவுட் வரும். இது பிபிஓ கிடையாது. ஏன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தான் ஒரு டெவலப்மெண்ட் டீமோடயோ, ஒரு டெஸ்டிங் டீமோடயோ, இல்ல நம்ம கிளையண்டோடயோ நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபோம்ல உட்காந்துருப்போம். இந்த சப்போர்ட் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி சரியா இருக்கும். சோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்போம். உன்னுடைய டெவலப்பர் மும்பைல இருப்பான், உன்னுடைய டெஸ்டர் ஹைதராபாத்ல இருப்பான். இவங்களோட நீ கம்யூனிகேட் பண்ணணும். இந்த கம்யூனிகேட் எதுல பண்ணணும்? இங்கிலீஷ்லாம் பண்ணுவேன். சோ அதனால தான் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே சார், அப்பனா இந்த டெவலப்மெண்ட் ரோலை விட இதுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கம்மி கிடையவே கிடையாது. இந்த சப்போர்ட் ரோல்ல ஆவரேஜா 7 lakhsல இருந்து 15 lakhs வரைக்கும் சேலரி ஆவாங்க. நம்ம ஆபீஸ்ல படிச்ச நிறைய பேர் படிச்சு பிளேஸ் அவங்க ஆஃபர் லெட்டர் போடுறேன்னு நீங்க பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். சப்போர்ட் வந்து என்னென்ன மாதிரி சேலரி பேக்கேஜ் எல்லாம் கிடைக்கும். பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் நிறைய கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஜாப் ரோல் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஐடில போகும்போது நிறைய பேர் டேட்டா அனலிட்டிக்ஸ் சூஸ் பண்றீங்க, AWS DevOps சூஸ் பண்றீங்க, டெஸ்டிங் சூஸ் பண்றீங்க. அதெல்லாம் சூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களால ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோர்ஸ் படிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்ல 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேற ஒர்க்ல இருந்து இந்த ஒர்க்குக்கு வரேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு எல்லாருக்குமே தி பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு அட்வான்டேஜஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், நோ ப்ரோகிராமிங், ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரிப்பீட்டட் ஒர்க் இருக்கும், சர்வைவல் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு என்ட்ரியா இருக்கு, ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்,
அது மட்டும் இருந்தா போதும். உங்களால இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல 7 லேக் 15 லேக்ஸ் வரைக்கும் பேக்கேஜ் ஈஸியா வாங்க முடியும். ஈஸியா சர்வே பண்ணவும் முடியும். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு. நெறைய குரீஸ் இருக்கும். நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க. டவுட்ஸ் இருக்குன்னா எப்பலாம் என்ன ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டைம் சென்னைக்கு வாங்க. மண்டே டு ஃப்ரைடே அவைலபிளா இருக்கும். ஒரு 10:30 to 5:30 வரைக்கும் வாங்க. எப்பனாலும் வந்து மீட் பண்ணலாம். நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த கோர்ஸ் நீங்க வேற எங்க வேணாலும் படிச்சாலும் சரி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எப்பனா வந்து என்ட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஆஃபீஸ்ல நான் படிச்சு இந்த இத்தன வருஷம் என்னுடைய ஜர்னில நெறைய ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் மாறி பார்த்திருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மூலியமா. அவங்களோட ஃபேமிலி லைஃப் மாறி இருக்கு. அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க ஈஸியா. சோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கு. இன்னைக்கும் இந்த ஏஐ எரால பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோலுக்கு டிமாண்ட் அதே மாரி தான் இருக்கு. எந்த விதத்திலும் குறையவே இல்ல. சோ ஐடில நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்க கரியர் மாறக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த சப்போர்ட் ரோல்ல. தேங்க் யூ சோ மச் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.